நம்ம வாழ்க்கையில் சில பேரை பார்த்துருப்போம். அவங்க நல்லா இருக்கிறப்போ அவங்க பண்ணாத பாவம்லாம் பண்ணியிருப்பாங்க. ஒரு சமயம் அவங்க தளர்ந்த சமயத்தில் அவங்க அதீதமான பக்தி கொண்டு அவங்க இறைவன் மேலே பக்தியாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இப்படி இருக்கிறவங்கள பார்த்து ஒரு சொலவடை கூட சொல்லுவாங்க. சாகிற நேரத்தில் நாராயணா நாராயணான்னு சொன்னால் மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லக்கூடிய இந்த சொலவடை எப்படி உருவாச்சு? யாராவது பண்ணாத பாவங்கள்லாம் பண்ணிவிட்டு அவங்க சாகிற நேரத்தில் நாராயணா நாராயணான்னு சொல்லி அவங்க தப்பிச்சாங்களா? எதனால் இப்படி சொல்கிறாங்க? இதுக்கு பின்னாடி என்ன புராண கதை இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முன்னொரு சமயம் அஜாமிலன் அப்படின்னு சொல்லி ஒரு பிராமணர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு அழகான மனைவி இருந்தாங்க. ரொம்ப அழகான 3 பிள்ளைகளும் இருந்தாங்க. இவங்களோட அந்த பிராமணன் ரொம்ப நல்ல ஒழுக்கத்தோடையும் நல்ல குணத்தோடையும் அவர் வாழ்ந்து வந்துட்டு இருந்தார். அவர் வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் வந்தாலும் சரி, இல்லை அந்த ஊருக்கு ஏதாவது சாதுக்கள் வந்தாலும் சரி, அவங்களுக்கு உணவு சமைச்சு கொடுத்து அவங்களுக்கு உபசரணை பண்ணி கொடுத்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்படி அஜாமிலனோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்த சமயத்தில் தான் ஒரு நாள் அஜாமிலன் அவர் காட்டுக்கு போய் நிறைய பழங்களையும் புஷ்பங்களையும் அவர் பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வனத்துக்கு போகிறாரு. நல்ல சுவையான பழங்களை தேடி அஜாமிலன் காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் அஜாமிலனுக்கு ஒரு குகை பக்கத்துலேருந்து ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருந்துச்சு. அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக அவர் ஓரமாக ஒளிஞ்சிருந்து அந்த குகையில் என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்குறாரு. அங்கே பார்த்தா ஒரு நல்ல மிடுக்கான வாலிபன் ஒரு தாசி பெண்ணோட அமர்ந்து அவங்க மது அருந்துக்கிட்டு அவங்க நிறையா விஷயங்களை பேசி சிரிச்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் கொலாவிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த அஜாமிலனுக்கு அந்த தாசி பெண் மேலே ஒரு கண்ணு. அவரோட அழகை பார்த்த உடனே அஜாமிலனுக்கு ஒரு ஆசை ஏற்படுது. அந்த பெண்ணை எப்படியாவது நம்ம அடையணும்னு சொல்லி இவருக்கு ஒரு வெறி ஏற்படுது. இதை பார்த்து அந்த அஜாமிலனுக்கு எப்படியாவது அந்த பெண்ணை அடையணும்னு சொல்லிட்டு அவர் நல்ல ஒழுக்கங்களையும் நெறிகள் எல்லாத்தையுமே அவர் மறந்து போறாரு. ஒரு கட்டத்தில் அவர் ஏன் வனத்துக்கு வந்தார் அப்படின்றதே மறந்து அந்த தாசி பெண் மேலே இருக்கக்கூடிய இச்சையினால எப்படியாவது அவளை அடையணும், நம்ம நேரடியாக போனோம் அப்படின்னா இவளை அடைய முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மிகப்பெரிய கட்டையை எடுக்கிறாரு. கட்டையை எடுத்து அந்த நல்ல மது போதையில் இருந்த அந்த வாலிபனை பார்த்து ஓங்கி அடித்து அந்த கட்டையால் அடித்து அந்த வாலிபனை கொல்லவும் செய்கிறாரு. இப்படி மது போதையில் இருந்த அந்த வாலிபனை கொன்னுட்டு அந்த தாசியோட இந்த பிராமணனான அஜாமிலன் குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறாரு. அவர் வனத்திலேயே ஒரு அழகான வீடு அமைச்சு அந்த தாசியோடைய அவங்க வாழ்க்கையை கழிக்கவும் செய்கிறாங்க. இப்படியே நாட்கள் போகுது, வாரங்கள் போகுது, மாதங்கள் போகுது. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அஜாமிலனுக்கு வயசாக அவர் உடலில் இருக்கக்கூடிய பலம் எல்லாமே தளர்ந்து வந்துட்டே இருக்கு. அப்போ அஜாமிலன் யோசிக்கிறாங்க, நம்ம அதிகமான உடல் பலத்தோடு இருக்கக்கூடிய வேலையை நம்மளால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் காட்டு வழியாக வரக்கூடிய ஆட்கள் கிட்ட வழிப்பறி பண்ணுறதும் அவங்கள கொள்ளையடிக்கிறதும் முடிஞ்சால் அவங்கள கொலை பண்ணிட்டு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே திருடி வரதுமா அவர் இருந்தார். அவரோட பிராமண தர்மம் எல்லாத்தையுமே மறந்து செய்யக்கூடாத பாவங்கள் எல்லாமே செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் அவர் குடும்பத்தையே அவர் மறக்கவும் செஞ்சார். இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு. ஒரு நாள் அஜாமிலனால் சுத்தமாக முடியல. அவர் உடலில் நோய்வாய்ப்பட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அப்போ அஜாமிலன் கூட இருந்த தாசி பார்க்குறாங்க, இந்த அஜாமிலனால் நம்மக்கிட்ட பொருள் ஈட்டி கொடுக்க முடியாது, இவர்னால் நம்மளை பார்த்துக்க முடியாது, அதனால் நம்ம வேற ஆளை தேடி போகலான்னு சொல்லிட்டு அஜாமிலனை விட்டுட்டு அவங்க வேற ஆளை தேடி போகவும் செய்கிறாங்க. இப்படி அந்த தாசி அஜாமிலனை விட்டு போனதுக்கப்புறம் தான் அஜாமிலன் யோசிக்கிறாரு, நம்ம பண்ணது எவ்வளோ பெரிய பாவம், நம்ம வாழ்க்கையை பூராமே நம்ம தவறான செயல்களும் பாவ செயல்களும் செஞ்சு நம்ம கழிச்சிருக்கோம். நம்ம இதுமேட்டாவது இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம பிராயச்சித்தம் தேடலாம், நம்ம குடும்பம் எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி போவோம், நம்ம மனைவி பிள்ளைகளை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தேடி அவர் போகவும் செய்கிறாரு. அப்போது மனைவிகிட்டையும் அவரோட பிள்ளைகள்கிட்டையும் தான் செஞ்ச தப்பை அவர் சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ மனைவியும் பிள்ளைகளும் சரி இவர் திருந்தி வந்துட்டாருன்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறாங்க. என்னதான் அஜாமிலன் இனிமேட்டு நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அவரோட மனைவிக்கு அஜாமிலன் மேலே அதிகமான ஈர்ப்பு ஏற்படவே இல்லை. ஏன்னா அஜாமிலன் எந்நேரமோ அந்த தாசியை பற்றியே பேசிகிட்டு இருந்தார். இதை பார்த்ததுனால அவங்க மனைவிக்கும் சரி அவரோட முதல் 2 மகன்களுக்கும் சரி அஜாமிலன் மேலே ஒரு பற்று இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அஜாமிலனோட 3வது மகன் அஜாமிலன் மேலே அதிகமான பாசம் கொண்டிருந்தாங்க. எந்நேரமோ அஜாமிலன் பக்கத்திலே இருந்து அவர் தேவையான பணிவிடைகள் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த மகனுக்கு அஜாமிலன் நாராயணா அப்படின்னு சொல்லி பேரும் வச்சுருந்தாங்க.
இப்படி அஜாமிலனோட செல்ல மகனான நாராயணன் வந்து அஜாமிலனை எல்லா விஷயத்துலையும் அவர் பார்த்து அவர் செய்யவும் செஞ்சார். அதனாலேயே அஜாமிலனுக்கு வந்து நாராயணன் மேலே அதிகமான பாசமும் ஏற்பட்டுச்சு. இப்படி கண்ணுக்கு இமை போல இருந்து அஜாமிலனை வந்து நாராயணன் நல்லா பாதுகாக்கவும் செஞ்சாங்க. அந்த சமயத்தில் தான் அஜாமிலனோட விதிவசத்தால் அவர் செஞ்ச பாவத்துக்கு எல்லாமே பலன் கொடுக்குற மாதிரி யம கிங்கணர்கள் வந்து அஜாமிலனோட உயிரை எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போது யம கிங்கணர்கள் வந்து அவங்களோட பாசக்கேரை அஜாமிலன் மேலே வீசி அவங்க இழுக்கவும் செய்கிறாங்க. அப்போ அஜாமிலன் வந்து பார்க்குறாங்க, என் உயிர் போகிற நேரத்தில் என்னோட 3வது மகனான நாராயணன் இங்கே இல்லையேன்னு சொல்லிட்டு அவர் நாராயணான்னு சொல்லி கத்துறாரு. இப்படி அஜாமிலன் வந்து அவரோட 3வது மகனான நாராயணனை தான் அவர் கூப்பிட்டாரு. ஆனால் அவர் அந்த மகாவிஷ்ணுவே அழைச்சாருன்னு சொல்லிட்டு அந்த மகாவிஷ்ணுவோட தூதர்களான 2 பேர் வந்து அங்கே அஜாமிலன் முன்னாடி வராங்க. அவங்க வந்து பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா யம கிங்கணர்கள் வந்து அவங்க பாசக்கேரை அஜாமிலன் மேலே போட்டிருந்துருக்காங்க. இதை பார்த்த உடனே அந்த விஷ்ணு தூதர்கள் வந்து அந்த அஜாமிலன் மேலே இருந்த பாசக்கேர்களை அவர் வெட்டி அஜாமிலனை காப்பாற்றவும் செய்கிறாங்க. இதை பார்த்த யம கிங்கணர்களுக்கு வந்து பயங்கரமாக கோபம் வருது. அப்போ விஷ்ணு தூதர்களை பார்த்து சொல்கிறாங்க, இந்த அஜாமிலன் வந்து ஒரு புண்ணியவான்லாம் கிடையாது, இவன் ஒரு மகா பாவி. இவன் வாழ்க்கையில் நிறைய பேர் கொலை பண்ணியிருக்கான், கொள்ளையடிச்சிருக்கான், வேறொருத்தரோட பெண்ணை வந்து இவன் அடையணும்னு சொல்லி நினச்சிருக்கான். இவன் பண்ணாத பாவமே கிடையாது. அதனால தான் யம தர்மராஜன் வந்து இவரோட உயிரை பறிச்சுட்டு வர சொல்லி எங்களை அனுப்பியிருக்காரு. அதனால் இந்த உயிர் வந்து எங்களுக்கு தான் சொந்தம். நாங்கள் இவனை வந்து எமலோகத்துக்கு கூப்பிட்டு போகிறோம், நீங்கள் வழியில் வராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ விஷ்ணு தூதர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னது எல்லாமே சரிதான், ஆனால் இந்த அஜாமிலன் வந்து சாகர நேரத்தில் நாராயணான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இந்த நாராயணா அப்படிங்கிற பேர் வந்து அவரோட 3வது மகனுக்கு வச்சுருக்கலாம். ஆனால் இந்த நாராயணன்ற நாமத்தை சொன்ன உடனே அவரோட பாவங்கள் எல்லாமே கழிஞ்சிருச்சு. இது உங்களுக்கு தெரியாதா? இது தெரியல அப்படின்னா உங்கள் யம தர்மராஜன்கிட்ட கேளுங்க. இவர் வந்து செஞ்ச பாவம் எல்லாமே நாராயணா அப்படின்ற ஒரு சொல்லாலே அவர் கழிச்சிட்டாரு. அதனால் இவர் வந்து நீங்கள் உயிரோட விட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே யம கிங்கணர்களுக்கு ஒரே குழப்பம் ஏற்படுது. அது எப்படி வாழ்க்கையில் பூரா பாவத்தை செஞ்சுட்டு சாகர நேரத்தில் நாராயணான்னு 2 முறை சொன்னதுனால அவர் பாவம் எல்லாமே கழிஞ்சிருமா? இதை நம்ம தெளிவுபடுத்தலான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அஜாமிலனை அழைச்சிக்கிட்டு அந்த விஷ்ணு தூதர்களோட அவங்க யமலோகத்துக்கு யம தர்மராஜனை பார்க்கறதுக்காக போகவும் செய்கிறாங்க. யமலோகத்துக்கு வந்து அடைஞ்ச அந்த யம தூதர்கள் வந்து யம தர்மராஜனை பார்த்து நடந்த விஷயத்தெல்லாமே எடுத்து சொல்கிறாங்க. இதை பொறுமையாக கேட்ட யம தர்மராஜன் வந்து அந்த கிங்கணர்களை பார்த்து சொல்கிறாங்க, கிங்கணர்களே அவங்க சொன்னது உண்மைதான். ஏன் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க படைக்கப்பட்டது அந்த மகாவிஷ்ணுவால் மட்டும்தான். இப்படி அவரால் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தை அவரே காக்கவும் செய்கிறாரு. அவரே சங்கரிக்கும் நேரம் வரப்போ பிரம்மருத்துவர்களை மாறி அவரே சரிக்கவும் செய்கிறாரு. இப்படி எல்லா நேரத்துலையும் அவரே எல்லா இடத்துலையும் வியாபிச்சு நிற்கிறதுனால தான் அவர் மகாவிஷ்ணுவாக இருக்கார். அப்படிப்பட்டவரோட நாமமான நாராயணா அப்படிங்கிற நாமத்தை வந்து எல்லாருமே சொல்லிட முடியாது. அவங்க உணர்ந்து சொன்னாலும் சரி, உணராமல் சொன்னாலும் சரி, நாராயணா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பாவங்கள் எல்லாமே கழிக்கப்படும். எப்படி ஒருத்தன் வாழ்க்கை பூரா அவன் பாவத்தை செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் நாராயணா அப்படிங்கிற ஒரு பாகவத மந்திரத்தை சொன்ன உடனே அவருக்கு செஞ்ச பாவம் எல்லாமே கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நாராயணா அப்படிங்கிற நாமம் வந்து சாதாரண நாமம் கிடையாது. இதை யார் ஒருத்தவங்க சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியாமலே அவங்க மனசில் இருக்கக்கூடிய தீய குணங்கள், தீய எண்ணங்கள், தீய செயல்கள் எல்லாமே அவங்கள விட்டு அந்த சூரியனை கண்ட பனி போல் அது விலக ஆரம்பிச்சிடும். இப்படி மனசில் இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் எல்லாமே வெளியேற ஆரம்பிச்சிது அப்படின்னா அவங்க சுத்தமான தூய்மையானவனாகவும் மாறிடுவாங்க. அதனாலே அவங்களோட பாவங்கள் எல்லாமே நிவர்த்தி பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி நாராயணா அப்படிங்கிற நாமத்தினால ஏற்படக்கூடிய இந்த பாகவத தர்மத்தை வந்து யாரெல்லாம் முதல்ல அறிஞ்சிருந்தாங்க அப்படின்னா, முதல்ல அறிஞ்சது பிரம்மதேவன், அதுக்கப்புறம் சிவபெருமான், அப்புறம் நாரதர், அப்புறம் பிரம்மகுமாரர்களான சனத்குமாரர்கள், அப்புறம் மனுக்கள், பிரகலாதன், சேனகர், பீஷ்மர், பலி, சுகர், அதுக்கப்புறம் யம தர்மராஜன நான். எங்களுக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் வந்து முதல்ல தெரிய வந்துச்சு. இந்த ரகசியத்தை அறிஞ்சதுனால தான் இவங்க எல்லாருமே வந்து நாராயண நாமத்தை சிறந்த நாமமாக சொல்கிறாங்க. அதனாலேயே தான் நாராயணோட கதையை வந்து அதிகமாக கேட்குறதுல விரும்பவும் செய்கிறாங்க. நாரத முனிவர் எந்நேரமோ நாராயணான்னு சொல்கிறது காரணமோ இதுதான். இப்படி இந்த பாகவத ரகசியமான இந்த நாராயண நாமத்தோட சிறப்பை வந்து நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதனால் இனிமேட் நாராயணா அப்படின்ற நாமத்தை யாரெல்லாம் உச்சரிக்கிறாங்களோ அவங்களோட உயிரை வந்து நீங்கள் எடுக்கிறப்போ யோசித்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யம தர்மராஜ் வந்து யம கிங்கணர்கள்கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க.
இதை கேட்ட உடனே யமகிங்கணர்கள் வந்து அவங்க சரி இனிமேட்டு நாங்கள் நாராயண நாமத்தை சொல்கிறவங்களோட உயிரை வந்து அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் எடுக்க மாட்டோம், ஏன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கு அந்த மகாவிஷ்ணுவே அங்கே இருக்காரு அப்படிங்கிறத நாங்கள் உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அஜாமிலன் வந்து தான் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாவங்களை பண்ணியிருக்கோம், இந்த பாவத்துக்கு எல்லாமே பிராய்ச்சிதம் தேடணும் அப்படின்னா அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவான நாராயண பாதங்களை தான் பணியணும்னு சொல்லிட்டு அவரோட இறுதி காலங்கள் எல்லாமே அவர் அந்த நாராயண நாமத்தையே சொல்லி அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அதனாலே பாவங்கள் எல்லாமே கழிஞ்சு அவர் வைகுண்ட லோகம் அடையவும் செஞ்சார். இப்படி அஜாமிலனை போல் அவங்க வாழ்க்கையில் செய்யக்கூடாத பாவங்கள் எல்லாமே செஞ்சுட்டு கடைசி காலத்தில் அவங்கள அறியாமலேயே அவங்க வந்து பக்தியோட நாராயணனை பணிஞ்சாங்க அப்படின்னா அவங்க பாவங்கள் எல்லாமே கழியப்படும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுற விதமாக தான் இந்த கதை வந்து இருந்திருக்கு. இந்த கதையின் மூலியமாக தான் இந்த பழமொழியான சொலவடை வந்திருக்கு. சாகிற நேரத்தில் நாராயணா நாராயணான்னு சொன்னால் மட்டும் என்ன ஆக போகுதுன்னு சொல்லி அப்படி சொல்கிறவங்க கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், சாகிற நேரத்தில் நாராயணா நாராயணான்னு சொன்னால் கூட அந்த காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு நம்மளை வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்னும் நம்ம இயல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.